இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோநெட். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, குரூப்பில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்த பற்றியும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த வாட்ஸ்அப்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஒரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணுறோன்னா அது நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாட்ஸ்அப்பில் அந்த ரைட் கார்னரில் 3 புள்ளி இருக்கும், அதை தொடுறோம். அதை தொட்டோம் அப்படின்னா நியூ குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த நியூ குரூப்பை கிளிக் பண்ணுறோம். உடனே நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் விண்டோ வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம யார் யாரை சேர்க்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுடைய பேரை போட்டோன்னா அவங்களுடைய பேரை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அவங்கள செலக்ட் பண்ணும்போது இவங்க எல்லாரையும் நம்ம அந்த குரூப்புக்குள்ளே வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு தான் எல்லாருடைய பேரையும் கிளிக் பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஆட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு பண்ணுற இந்த குரூப்புக்கு பேர் ஃபேமிலி ஃபெஸ்டிவல்னு வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 பேரை நான் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ குரூப்புக்கு நேம் கொடுக்குறோம். நேம்டு ஃபேமிலி ஃபெஸ்டிவல்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுத்து அந்த டிக் மார்க் கொடுத்த உடனே அந்த நேம் க்ரியேட் ஆகுது. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நிற்கும் ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ன்ற அந்த குரூப் வந்திருக்கு. இன்கேஸ் அப்படி வரலன்னா சர்ச் பண்ணால் கூட வந்துடும். ஸோ இப்போ ஃபேமிலி ஃபெஸ்டிவல்னு இருக்குது. இருந்தாலும் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது அது டாப்பில் நிற்கும். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே போயாச்சு. இது ஃபேமிலி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. இப்போது அந்த குரூப்புக்குள்ளே மேலே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் காமிக்கும். தென் அது மட்டும் இல்லை, அந்த லிஸ்ட்டு காமிக்கிற இடத்த நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நம்மளால் மாற்றிக்க முடியும். அதாவது ஃபேமிலி ஃபெஸ்டிவலுக்குன்னு தனியாக ஒரு இமேஜ் நம்ம டிபியாக வைக்கலாம். ஸோ அந்த டிபி அங்கே மேலே இமேஜுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல க்ரீன் கலரில், அதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னாலே எதுலேருந்து நீங்கள் இமேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே நான் கேலரிக்குள்ளே போகிறேன். கேலரியிலேருந்து இமேஜ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இமேஜ் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது சும்மா சாம்பிள் அப்படின்றதுனால சும்மா ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இமேஜ் எடுத்து அது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ராப்பிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு நகட்டி கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். அது கிளிக் பண்ணோன்னே அது ஒரு ஜஸ்ட் ஒரு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அது இமேஜாக நம்மளுடைய டிபி, அதாவது அந்த குரூப் டிபிக்கு வந்துடும். ஸோ இப்போ அது அப்டேட் ஆகிடுச்சு. தென் இப்போது நம்ம குரூப்பை திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதோட செட்டிங்ஸில் இமேஜை நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். அதுலேயே யார் யார் இருக்கா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் நாம் செக் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இதில் இன்னும் ஒருத்தரை ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அங்கேயே ஆட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். யார் எனக்கு இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கோ அவங்களுடைய நேமை டைப் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப அந்த நபரும் இந்த குரூப்போட மெம்பராக ஆகிடுவாங்க. இப்போ நான் திரும்ப பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் தான் இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குரூப் இப்படி ஒன்று இருக்குது, யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி அதை ஷேர் பண்ணுறோம். ஷேர் ஃபேஸ்புக், ஜிமெயில், அப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மெசேஜாக கூட நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்படி வேணும்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப்பே கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுறவங்க நேமையும் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அவங்கள கிளிக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல லிங்க்காகவே காமிச்சிடும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ அனுப்புனவங்களுடைய பேரை எடுத்து அந்த லிங்க்கை தொட்டு வியூ குரூப் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த குரூப்பே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லிங்க்காகவும் நம்ம குரூப்போடைய லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஆட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பலாம். இப்போது இந்த குரூப்பை நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் தான் குரூப்போடைய அட்மின் ஆகிருப்பேன்.
இந்த குரூப் வழியாக வரக்கூடிய எல்லா மெசேஜும் எனக்கு மியூட்டில் இருக்கட்டும்னா நம்ம மியூட் கொடுத்துக்கலாம். அது கேட்கும் ஆப்ஷன் 8 மணி நேரம் இருக்கட்டுமா, 12 மணி நேரம் இருக்கட்டுமா, 1 இயர் இருக்கட்டுமா, 1 மந்த் இருக்கட்டுமா, அந்த மாதிரி நம்ம வேணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ரிப்போர்ட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து என்னென்னா இந்த குரூப்பை டெலீட் பண்ணும், இல்லைன்னா இந்த குரூப்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி எக்ஸிட் குரூப்பு இந்த குரூப்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு தான். இப்போ இந்த குரூப்போடைய அட்மினாக நான் இருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி யாருனாலும், அதாவது இன்னொருத்தவங்களும் இந்த குரூப்பை வந்து அட்மினாக இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சோன்னா, நமக்கு வேணுங்கிற அந்த நபரை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து மேக்கர்ஸ் குரூப் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அவங்களும் குரூப் அட்மின் ஆயிடுவாங்க. இப்படி நம்ம எத்தனை பேருக்குனாலும் குரூப் அட்மினாக க்ரியேட் பண்ணி விடலாம். இப்போ ஒருத்தர் வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அது இன்னொரு குரூப் அட்மினாகவே இருந்தாலும் அதே லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோன்னா, அந்த ஆப்ஷன் மூலமாக அந்த பர்சனை வந்து நம்மளுடைய குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பர்டிகுலர் பர்சனுடைய நேமையே காமிக்கும். ஸோ நம்ம வந்து அதன் மூலமாக அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது அன்வான்டாக மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த குரூப் மெம்பரை ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ அப்படி வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா நிறைய பேரோட மிங்கிள் ஆகிறதுக்கு அது சான்ஸாக இருக்கும். அதே குரூப்பில் அன்வான்டாக எதுவும் மெசேஜஸ் யாரும் போடுறாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணவும் முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.